ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த எபிசோடை பார்க்கலாம். பழனி நிச்சயத்துக்காக எல்லோரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு நிச்சயதார்த்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. பழனி அம்மா வருவாங்களான்னு ஏக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்க, கவலைப்படாத வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த டைமில் மயிலோட அம்மாவும் அவங்க தங்கச்சியும் வராங்க. அடுத்து பழனியோட அம்மாவும் அண்ணிங்கெல்லாம் வராங்க. பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப அம்மா, நீ வந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. அண்ணன்களுக்கு பயந்துட்டு வீட்டிலே இருந்துருவேன்னு நினச்சேன் அப்படின்ட்டு பழனி சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி இங்கே வந்துடணும்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு பழனியோட அம்மா சொல்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் பொண்ணு வீட்டிலேருந்து ஆளுங்க வரல, ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லவே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஃபோனை எடுக்கவே இல்லை. ஏன் ஃபோனை எடுக்கலைன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப பதட்டமாகும்போது செந்தில் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்ப, அந்த நேரத்தில் பொண்ணு வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த நிச்சயம் நடக்காது, சரிப்பட்ட வராதுன்னு பொண்ணுடைய அப்பா அம்மா நினைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு அவங்க கேட்கவே இல்லைன்ட்டு அவர் சொல்கிறாரு. பாண்டியன் டென்ஷன் ஆகி காலையிலேருந்து ஏற்பாடு பண்ணி காத்திருந்தா நீங்கள் இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கோமா கேட்குறாரு. என்ன காரணம், ஏன் கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ணீங்கன்ட்டு கோமதி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்காரு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. எல்லாரும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போக பாண்டியன் நான் என்னன்னு போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்ப, இல்லை பசங்க போய் கேட்டு வரட்டும்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள லேடிஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. செந்தில், மீனா, சரவணன், மயில் 4 பேர் சேர்ந்து பொண்ணு வீட்டுக்கு போய் ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அன்றைக்கி பொண்ணு பார்க்க வந்தப்போ பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னீங்க, இப்போயே வேணான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் கேட்க, அன்றைக்கி மாப்பிள்ளை பற்றி வேறு மாதிரி கேள்விப்பட்டோம், இன்றைக்கி வேறு மாதிரி கேள்விப்படுறோன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன எங்கள் மாமாவை பற்றி கேள்விப்பட்டீங்கன்ட்டு செந்தில் கேட்க, மளிகை கடையில் எடுபடி வேலை செய்கிறவருக்கு பொண்ணு தர முடியாதுன்ட்டு சொல்கிறாங்க. ஏங்க யாரை பார்த்துங்க எடுபடின்னு சொல்கிறீங்க, நானே எங்கள் மாமா எங்கள் அப்பா எல்லாருமே கடையில் வேலை செய்கிறோம், யாரும் எடுபடி கிடையாதுன்ட்டு செந்தில் சொல்கிறாரு. நேற்று மாப்பிள்ளையோட 2 அண்ணன்களும் இங்கே வந்தாங்க, அவங்க தான் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொன்னாங்க. கடையில் எடுபடி வேலை செய்கிறதுக்கும் சாப்பாடும் தங்குறதுக்கு இடம் மட்டும்தான், அவனுக்கு சம்பளம் கூட கிடையாதுன்ட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, சொத்து பொத்து ஒன்றும் கிடையாது, இதில் உங்கள் பொண்ணை கொடுத்து கஷ்டப்படுத்த போகிறீங்களான்ட்டு கேட்டாங்க அப்படின்னு பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா தான் சொன்னார் 2 குடும்பத்துக்கும் சண்டைன்னு, அப்புறம் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கலாமான்னு செந்து கேட்குறாரு. இவங்க 4 பேரும் என்ன எடுத்து சொன்னாலும் பொண்ணு வீட்டில் கேட்குற மாதிரியே இல்லை.